ஹாய் ஒருவன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. சக்காத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் 4வது கடமையாகும். சக்காத் என்பது ஏழை வரி. சக்காத் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, கேட்பதற்கும் தயங்குகின்ற யாரும் உதவி செய்யாத ஏழைகளை தேடி சென்று கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்ம எப்படி சக்காத் கொடுக்கிறோம் என்றால், 5 ரூபாய் 10 ரூபாய் சில்லறை மாற்றி வைத்துக்கொண்டு வருபவர்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் மாதிரி கொடுக்கிறோம். அப்படி நம்ம சக்காத் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஏழைகளை நம்ம தேடி சென்று சக்காத் கொடுக்கணும். தங்கம் பணம் ரமலான் டு ரமலான் நம்ம இடத்தில் வைத்திருந்தோம்னா அந்த இதுக்கு 2% போட்டு கொடுக்கணும். தங்கம் வெள்ளி அதுக்கு நம்ம 2% போட்டு கொடுக்கணும். மற்ற கால்நடைகளாகட்டும் விளைச்சல்களாகட்டும் அது மூலம் வரக்கூடிய வருவாய் ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு 2% நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம இந்த சில்லறை மாற்றி வைக்கிறதுனால பிச்சைக்காரர்களை தான் நம்ம உருவாக்குறோம். சக்காத் கொடுப்பவர்களை உருவாக்கவில்லை. அதனால அவங்கள சக்காத் கொடுப்பவர்களை நம்ம உருவாக்க வேண்டும். கடனை அடைக்கலாம். கடன் என்றுனா ஆடம்பரத்துக்காக வாங்குற கடன் இல்லை, உலக ஆசைக்காக வாங்குற கடன் இல்லை, கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் சம்பந்தப்பட்ட கடனை நம்ம அடைச்சு அதுலேருந்து அவங்கள மீட்டு எடுக்கலாம். சக்காத்து பணக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது கொடுக்கும்போது செல்வத்தையும் ஈமானையும் நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். சக்காத் கொடுக்க கடமை இல்லாதவர்கள் ஃபித்ரா கடமையாகுது. ஃபித்ரா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நம்ம 2.5 கிலோ கோதுமை, ஒவ்வொருத்தரும் 2.5 கிலோ கோதுமை, நம்ம அரிசி சாப்பிட்றதுனால அதை கணக்கு பண்ணி பணத்தையோ அரிசியோ நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நோன்புக்கு முன்னாலே நம்ம கொடுத்துடணும். நோன்பு கழிஞ்சு கொடுத்தோன்னா அது நமக்கு தர்மம் ஆயிரும். அரிசியாகவோ பணமாகவோ நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இது நம்ம சக்காத்து கொடுப்பது மூலமாக நம்முடைய ஈமானும் செல்வம் தூய்மையாகுது. அவுரங்கசீப்லாம் ஜிஸ்யா வரி போட்டார் அப்படின்றத, ஒரு நாடுங்கிறது வரியை கொண்டு தான் செயல்படும். ஆனால் அவர் போட்டது தான் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உலக நாளில் உணவுக்கு குடிக்கிற நீர் கூட மோடி வரி போட்டு தான் இந்திய அரசாங்கம் எல்லாருடைய அரசாங்கம் வரியில தான் ஓடுது. ஆனால் அவுரங்கசீப் வரியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 2% கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும்போது கொடுக்கணுங்க. அதனால நம்ம சக்காத்தை கொடுத்து நம்முடைய செல்வத்தையும் ஈமானையும் புதுப்பித்து கொள்ளுவோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள் புரியட்டும், உதவி செய்யட்டும். நீங்கள் கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவியும் பன்மடங்கா உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் கொடுங்கள்.